அப்போ ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட்ல நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இவங்க ஃபீல் பண்ணல, செட்டுக்கு பின்னாடி அழுதுட்டு இருந்தார். ஏன் மாஸ்டர்? என்ன சொல்லுவான்னா, அப்போ அந்த வெறியோட இருந்தேன். ஓகே. சில பாட்டுல நான் தெரியணுன்றதுக்கே அவ்வளோ போராட்டமா இருக்கும் அந்த குரூப் டான்ஸ்ல. அதுலேயே கூட நீங்க ஒரு ஷார்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம டான்ஸஸே நடுவில் 1-2 பேர் தப்பு பண்ணுவாங்க. பாபா பாஸ்கர் இல்ல? ஓகே. ஆமா. அவர் அந்த குரூப் அவர் என்கிட்ட நிறைய சாங் ஆடிருக்காரு, அசிஸ்டண்டாவும் பண்ணியிருக்காரு. இந்த சாமி படத்துல எல்லாம் திருநெல்வேலி அல்வாடா அதுலலாம் ஆடிருப்பாரு. இது பார்த்து 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 ஒரு நாள் ஹீரோவே டென்ஷன் ஆயிட்டார். மாஸ்டர் இவரை என் பக்கத்துல வைக்காதீங்க. இந்த நல்ல நாள்ல இங்க நம்ம யாரை செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா, பொதுவா நல்லா ஆடுறவங்களை ஆட வைக்கிறவங்க ஆட்டக்காரர், பட் ஆட தெரியாதவங்களும் ஆட வைக்கிறவங்க ஆட்ட நாயகன். அப்படி ஆட்ட நாயகனா 30+ இயர்ஸா சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லாருடைய ஃபேவரட் டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் அவர்களை தான் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். லெட்ஸ் வெல்கம் தினேஷ் மாஸ்டர். ஸோ திரும்பி பார்க்குறப்போ ஒரு 30+ இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய நடிகர்களுக்கு நடனமே கற்றுக் கொடுத்துருக்கீங்க, நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க. உங்ககிட்ட பணிபுரிஞ்ச நிறைய நடன இயக்குநர்களாக நிறைய பேர் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தமிழ் சினிமாவுக்காக அர்ப்பணிச்சிருக்கீங்க. திரும்பி பார்க்குறப்போ இவ்வளோ ஹாப்பியாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என்ன மாஸ்டர் மணிரத்னம் படத்தில் வர மாதிரி ஒரு வரியில முடிச்சிட்டீங்க. நான் முத்துமணி ரத்தினங்களும்னு எடுத்துட்டு வந்து முடிச்சா சந்தோஷமா இருக்கு. ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் போயிடுச்சா, இவ்வளோ நாள் ஆயிடுச்சான்றது ஓகே பாஸ், ஆச்சரியமாவும் இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு நீங்க திரும்பி பார்த்து அன்னைக்கு வந்து இன்னைக்கு டான்ஸரா இருந்திருப்பார்ல ஒரு தினேஷ், ஒரு குரூப் டான்ஸரா, பேக் டான்ஸரா. ஸோ அவர் இன்னைக்கு திரும்பி பார்த்தா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சக்சஸ்ஃபுல் டான்ஸ் மாஸ்டர் தினேஷ்? அன்னைக்கு இப்போ கூட நான் போன ஷூட்டிங்கில் கூட என்னோட பழைய டான்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. இந்த ரோமியோ ஆட்டம் போட்டால் பிரபுதேவா மாஸ்டர் கூட ஆனது, அப்புறம் தனியே தனந்தனியே நல்லா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அன்னைக்கு இருக்கிற இந்த குரூப் டான்ஸில் இருக்க தினேஷை கேட்டால் என்ன சொல்லுவான்னா, அப்போ அந்த வெறியோட இருந்தேன். ஓகே. ஏன் மாஸ்டர் இப்போ அந்த வெறி இன்னும் இருக்கு? இன்னும் இருக்கு. அப்போ கேட்டாலும் அதே தான் சொல்லியிருப்பேன், இப்போ கேட்டாலும் இது. அப்போ கேட்டிருந்தா நான் மாஸ்டர் ஆகணும், ஓகே, ஒன் ஆஃப் த லீடிங் ஆகணுன்ற அந்த இது இருந்துச்சு. இப்போ என்னன்னா இதே பொசிஷனை தக்க வைக்கணுமேன்ற அந்த வெறி. அந்த வெறி, பட் அந்த நெருப்பு அப்படியே தான் இருக்கு கான்ஸ்டன்டா. என்ன ஒன்று, இப்போ இதை பிடிச்சிட்டே இருக்கணும்னு இருக்கு, அப்போ இது மொத்தமாக பிடிக்கணும்னு இருந்துச்சு. வாவ், சூப்பர் மாஸ்டர். ஸோ தினேஷ் மாஸ்டரா ஆகணும்னு எப்போ முடிவு பண்ணாரு? நான் அந்த குரூப் டான்ஸ்ல இருந்தேன். இப்போ எங்க பாஸ் வந்து ராஜு மாஸ்டர் திடீர்னு கேட்பார், நாங்களாம் இப்படி லைன்ல நிற்போம். ஓகே. அப்போ திடீர்னு கேட்பார், உங்களுக்கு எங்க டீம்ல உங்களுக்கு தெரியும் நோபல், ஜானி, குமார், எல்லாருமே ஃபேமஸான எல்லாம், மிராஷ், கிரி, எல்லாமே அந்த டீம், டான்ஸ் டீம். அப்போ வசந்தி, அவங்க எல்லாமே அந்த நாங்கெல்லாம் ஒன்றா தான் குரூப் டான்ஸ் ஆடணும். அப்போ திடீர்னு நோபல், ஜானி எல்லாம் இருப்பாங்க. அப்போ எங்கள் பாஸ் ராஜு மாஸ்டர் கேட்பார், உனக்கு என்ன ஆகணும் ஃப்யூச்சரில் பாரு. ஒருத்தர் சொல்லுவார், நான் ஆஸ்திரேலியா போகணும், அங்கே இது பண்ணணும். இன்னொருத்தரை கேட்பார், எனக்கு இன் ஃப்யூச்சரில் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு சொல்லுவார். அப்புறம் என்ன கேட்பார், உனக்கு என்ன ஆகணும்னு என்ன கேட்பார். நான் எனக்கு மாஸ்டர் ஆகணும்னு சொல்லுவேன். ஓ அப்படியா அப்படிம்பார். ஆமாம் மாஸ்டர், எனக்கு மாஸ்டர் ஆகணும். ஸோ அப்பத்துலேருந்தே அதே எய்ம் தான். ஓகே. ஸோ இன்னைக்கு திரும்பி பார்க்குறப்போ நீங்க குரூப் டான்ஸரா ஆடின ஒரு பாட்டு மெமரபிளா இருந்திருக்கும்ல. நீங்க நம்ம என்னதான் கோரியோ பண்ணி மாஸ்டர் ஆகி விருதுகள் வாங்கினாலும் பேக் டான்ஸரா ஆடுறப்போ ஒரு பாட்டு பயங்கர திருப்தியா உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த பாட்டு ஏதாவது இருக்கா, பர்டிகுலர் சாங்? அதுதான், அது என்னன்னா, இப்போ சில பாட்டில் நான் தெரியணுன்றதுக்கே அவ்வளோ போராட்டமா இருக்கும் அந்த குரூப் டான்ஸ்ல. என் முகம் தெரியணும்னு, குரூப் டான்ஸ்ல தெரியணும்னு, அதுக்கே அந்த முன்னாடி ஆடுறதுக்கு முன்னாடி அதுவே பெரிய சாதாரண விஷயம் இல்லை. அப்போ நீங்க 3rd ரோலேருந்து ஆடி 4th ரோலேருந்து ஒன்னொன்னா ஆடி நீங்க முன்னுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் ரோல் தெரியணுன்றது அப்படி ஆசை அந்த டைம்ல. அந்த மாதிரி பார்த்தது தான் இந்த தனியே பாட்டலாம். ஆனா சேலஞ்சா சில சாங்ஸ் இருக்கும். இப்போ இந்த ரோமியோ ஆட்டம் போட்டால் லென்த்து ஷார்ட்டு, அதுதான் எனக்கு திருப்தி. இப்போ நீங்க கேட்ட கேள்வி அதுதானே. அதான் ஒரு டான்ஸரா ஆடுறப்போ அந்த பாட்டு பயங்கரமா பிடிச்சி போய், ஏன்னா அது அவ்வளோ போட்டி இருக்கும் அந்த ரோமியோ ஆட்டம் போட்டால. ஏன்னா லென்த்து ஷார்ட்டு, சிங்கிள் ஷார்ட்டு. அப்போ அந்த போட்டி போட்டு ஆடுற அந்த இது இருக்குல்ல, நான் விட மாட்டேன் நான் போட்டி போட்டு ஆடுவோம்ல, அதில் எனக்கு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிலே கூட நீங்கள் ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸஸே நடுவில் 1-2 பேர் தப்பு பண்ணுவாங்க, பின்ன 1-2 தப்பு ஆகும். அப்போ தப்பு பண்ணாமல் ஃபுல் ஷாட் ஆடுறதுன்றது ஒரு பெரிய
அதுவும் எவ்வளோ பெரிய லெஜண்ட் மாஸ்டர் பிரபுதேவா மாஸ்டர் கூட. ஆமா. அப்போ அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங், அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ இந்த தருணம் நாங்க உங்களை செலிப்ரேட் பண்றதை தாண்டி உங்ககிட்ட டான்ஸ் கத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய டான்சர்ஸ் இங்க வர போறாங்க. இன்னும் இந்த ஒரு மேடையை அழகாக்கிறதுக்காக கூப்பிடலாமா மாஸ்டர்? எஸ். இங்க நம்ம மாஸ்டரை செலிப்ரேட் பண்ற மாதிரி மாஸ்டருடைய ஸ்டூடெண்ட்ஸ் டான்சர்ஸ் டீம் ஆஃப் தினேஷ் மாஸ்டர் வர போறாங்க. ஆக்சுவலா வந்து மாஸ்டர் உங்களெல்லாம் பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு, எனக்கும் பயங்கர எக்ஸைட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டான்ஸ். ஹேவ் யுவர் சீட்டுங்க, நம்ம ஆரம்பிச்சிடலாம். மாஸ்டர் எவ்வளோ ஹாப்பி மாஸ்டர் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாக்குறதுல. இன்னும் ஒருத்தர் மிஸ், இன்னும் 1-2 பேர் மிஸ் வரல. அது வந்து சேர்ஸ் கொஞ்சம் பட்ட. நம்ம ஜப்பான் குமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு வரல. அப்புறம் முத்தியார் ஒருத்தர் இருந்தாரு, அவர் வரல. ஆமா, ஏன் வரல அவங்க எல்லாம்? நான் கேக்குறேன். 2-3 பேர் பிஸி, இன்னும் 2-3 பேர் ஆனவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் மாஸ்டர் ஆயிட்டாங்க. சூப்பர். ஸோ வரல. மற்றபடி இது மிராஷ், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இவங்க எல்லாம் பார்க்கும்போது. மிராஷ் வந்து ஹாப்பி பொங்கல் ஃபர்ஸ்ட். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஏய் ஹாப்பி பொங்கல். இது மிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா இது வெங்கடேஷ். இவங்க பார்த்தீங்கன்னா 93லேருந்து இவங்க, நான் 93லேருந்து டான்ஸுக்கு இருக்கும்போது அவங்களும் 93 என்ட்ரி, 1993. ஸோ அப்பத்துலேருந்து இன்னொருத்தவங்க இருந்தாங்க வசந்தி, அவங்களும். ஸோ இந்த பேட்ச் வந்து 93லேருந்து என் கூட ஆடி அப்படியே 2001 நான் மாஸ்டர் ஆகும்போது அப்படியே என் கூட வந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு பழைய என் கூட ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வசந்தி, மிராஷ் அண்ட் வெங்கடேஷ். சுரேஷ் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் சுரேஷ்? 2000ல் சுரேஷ். ஆனால் 2000ல் வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு 96, 97, 98லேருந்தே அவர் எங்கள் வீட்டுக்கு வருவார். மொட்டை மாடில் நான் எப்பவும் மொட்டை மாடில் ஆடிக்கிட்டே தான் இருப்போம். ஓ. சாயந்தரம் 6லேருந்து 10 மணி வரைக்கும் மொட்டை மாடில் ஆடிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தார். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படியே 2000ல் வந்துச்சார். மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் ஜூனியர், அதில் ரொம்ப ஜூனியர் அவர் தான். நியூ அட்மிஷனா? ஆமாம். ஹாய், எவ்வளோ ஹாப்பி நீங்கள் நியூ அட்மிஷன் இந்த கேங்கில்? ரொம்ப ஹாப்பி. 2014 எடுத்தேன். ஓகே. 8லேருந்தே மாஸ்டர் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுக்கு எல்லாமே மாஸ்டர் தான். சதாம் வந்து 2000 எந்த வருஷம்? 8 மாஸ்டர் 2008 தான். சதாம் கூட இன்னொருத்தர் இருப்பான் வெள்ளையா, எங்க சாங்ல அவரும் மாஸ்டர் ரெண்டு பேருக்கு பயங்கர ஃபேன்ஸ். ஆமா, விக்னேஷ் அவர் பேரு. ஆமா, அவன் மாஸ்டர் ஆயிட்டான். அப்புறம் சாய் வந்து 2010ல இருந்து இருக்காப்ல. சீனும் 2008 மாஸ்டர் 2008 அவரும். ஸோ இவங்கலாம் இவர் அடுத்த ஜூனியர். இவர் இப்போ மனோஜ் வந்து அதுக்கு அடுத்த ஜூனியர். அவன் 2014, நீ 2014 மாஸ்டர் 14 அவரும். அப்போ 2 பேரும் 14 தான். ஆமா மாஸ்டர். இந்த வாய்ஸே ஆளி எங்கேயோ பார்த்திருக்கோம் மாஸ்டர். நீங்க இது எங்களுடைய ஜெயா டிவி குடும்பத்திலிருந்து மனோஜுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள். தேங்க்யூ. ஏன்னா எனக்கு அது நான் கேள்விப்பட்டேன், பட் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சரி, ஓகே. டான்ஸுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அது இல்லாமல் இன்னொரும் செய்கிறாருன்னும் போது அது சந்தோஷமா இருந்துச்சு. இதெல்லாம் இல்லாமலும் ஒன்று செய்கிறாரு. இப்போ ஒருவேளை இங்கேயும் இல்லை, டான்ஸ் இல்லைன்னா அவன் வைஃப் கூட சேர்ந்து வைஃபோட பிஸ்னஸும் பார்த்துக்கலாம். அதுனே என்ன பிசினஸ்? என்ன பிசினஸ் சொல்லவே இல்ல. மாஸ்டர் ஆசீர்வாதத்துல கண்டிப்பா நடக்கும். திடீர்னு பாட்டுல டான்ஸ் ஆடுறீங்க, அப்பப்போ பெங்களூர் போயிடுறான். அவங்க வேலையில இருக்கு. அப்ப நான் அதுவும் ஏதோ பண்றான்னு நினைச்சிட்டேன். எங்களுக்கு ஒரு புது தகவலா இருக்கு. சேனல் இதை பத்தி டீட்டெயில்டா விவாதிப்போம். 2014 தான் மனோஜும் சங்கரும் 2014. ஸோ இதுல இப்போ வரைக்கும் மிராஷ் அப்பத்துலேருந்தே மிராஷ் அசிஸ்டண்டா இருக்கார். அதாவது மிராஷ் ஆல்மோஸ்ட் என்கிட்ட அசிஸ்டண்டாவே 23 எவ்வளவு வருஷம் இருக்கும்? 22 வருஷம். 22 வருஷம். வாவ், 22 வருஷம். லாங் லாஸ்ட் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம். என்னையும் இன்னொரு ப்ரௌட் அலுமினி நீங்க ரெண்டு பேரும் தான். ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சிருந்தாரு. அந்த டான்ஸ் யூனிட்ல எல்லாத்துக்குமே வேலை கொடுத்துடணும் அப்படின்ற விஷயம். 60 வயசுல இருந்து 20 வயசு பையன் வரையும் எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணும் ரொம்ப நாளா நினைச்சு ஒரு 20 வயசு 30 வயசு 40 வயசு வேலை கொடுத்துருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் வேலை கொடுத்து முடிச்சிட்டோன்ற ஒரு சந்தோஷத்தை இருக்காருன்னு நினைக்கிறேன். வாவ் மாஸ்டர், சூப்பர் மாஸ்டர், தட்ஸ் சோ ஸ்வீட். முதல்ல 850 பேர் இருக்காங்க. இப்போ 850 பேரும் மாஸ்டர் கிட்ட வேலை செஞ்சிருப்பாங்க. சூப்பருங்க. மாஸ்டருக்கு 2 சீனியர்ல இருந்து புதுசா காட்டுற பசங்க வரையும். சூப்பர். எவ்வளவு கவுண்ட் சொன்னீங்க? 850 பேர். 851 நான் வரலாமா மாஸ்டர்? நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் இன்னைக்கே மிராஜ் கூட நான் கான்டாக்ட்ல இருப்பேன். ஓகே சொல்ல மாட்டீங்களே மாஸ்டர்? கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்க. ஓகே சார், மனோஜ் மாதிரி ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? என்னங்க மனோஜ் மாதிரி ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? மனோஜ் மாதிரி ட்ரை பண்ணலாமா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? மனோஜுக்கு பல பரிமாணம் கொடுத்திருக்கீங்க. மிராஜ் பிரதர் நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா. கண்டிப்பா. உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ யார்? தினேஷ் மாஸ்டர். அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு சேனல் ஃபோன் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. இப்போ நான் கேட்டேன் உங்ககிட்ட, மெதுவாக கேட்டேன், இந்த ஃபர்ஸ்டா?
ஆமா மாஸ்டர் அதான் கொஞ்சம் இப்பயும் அப்படிதான் மாஸ்டர். எனக்கு இப்பயும் வெளில பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணி தான் இருப்பாரு. ரொம்ப எக்ஸாம் படிக்கிற மாதிரி. எனக்கு பண்ணவே தெரியாத மாதிரி பேசுறீங்க. ஓகே, பட் அந்த விதத்துல ஹாப்பி மாஸ்டர். நீங்க ஒரு மாதிரி தொடக்கி வச்சீங்க, இன்னைக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நானும் உங்கள ஒருத்தன் தான், ஸ்டூடெண்ட்ஸா தான் நானும் வந்திருக்கேன் இன்னைக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மிராஸ். ஸோ அடுத்து நம்ம சிகப்பு சட்டை சுரேஷ். சுரேஷ் பிரதர், நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க மாஸ்டர் brother. கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு மொமெண்ட் வந்தா நம்ம இதை கன்வே பண்ணணும்னு சொல்ற மொமெண்ட். எனக்கு வந்து எல்லாமே மாஸ்டரோட விட எனக்கு எல்லாமே எங்கள் அண்ணன் தான். எனக்கு கார்டு எடுத்து கொடுத்துலேருந்து டான்ஸ் கற்றுக் கொடுத்துலேருந்து எல்லாமே எனக்கு எங்கள் அண்ணன் தான். இத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணமே அவரால் தான் இருக்கேன். எனக்கு சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் அம்மா செகண்ட் அம்மானா எனக்கு எங்கள் அண்ணன் தான். வாவ், ஏன்னா இப்போ வரைக்கும் அவர் என்ன தம்பியாக தான் பார்த்துப்பாரு. ஒரு டைமில் என் புள்ளடா அப்படின்னுவார் என்ன. வாவ். அந்த அளவுக்கு என்னை பார்த்துப்பாரு அவரு. எனக்கு எல்லாமே அதான் சொல்லலாம், கடவுள் கொடுத்த கிஃப்ட்னா அது எனக்கு எங்கள் அண்ணன் தான். சோ ஸ்வீட் பிரதர், சோ ஸ்வீட். ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க மாஸ்டர். இந்த மாதிரி ஒரு அன்பு சம்பாதிக்கிறது ரொம்ப ரேரு. ஆக்சுவலி இதெல்லாம் நீங்க ரியலைஸ் பண்றப்ப என்ன மாஸ்டர் ஃபீல் ஆகும் உங்களுக்கு? ஆக்சுவலி இது ஒரு ஜென்யூன் லவ் டுவர்ட்ஸ் ஹிம். இல்லை எனக்கு நான் இருக்கிற வரைக்கும் என் பசங்களை யாரையும் என்னை நம்பிட்டாங்கன்னா நான் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன். எப்படியாவது அவங்கள என் கூட கூப்பிட்டு போயிடுவேன். ஓகே, அந்த மாதிரி நான் மிராஜ்க்கும் நிறைய நான் ட்ரை பண்ணேன். மிராஜ் எப்படியாவது நடிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். மாஸ்டர் படத்தில் டைரக்டர் மாஸ்டர் படத்தில் ஒரு சின்ன ரோல் நடிச்சிருப்பாப்ல மிராஜ். ஓகே. மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி சார் கூட வருவாப்ல. ஆமாங்க, ஆமா. ஆஸ்டிச். ஓகே, கேப்லாம் போட்டு யோயோ வந்ததுனால அந்த லாரியில உட்கார்ந்து இருக்கிறவர் அவருக்கு தெரியாம போயிடுச்சு. இந்த கட்டில் சீன் தானே, மறக்கவே முடியாது. ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு தத்துவமே கொடுத்துட்டு போயிருக்கீங்க. ஓகே, சூப்பர். அது மாதிரி எப்படியாவது அவங்க என்ன என் கூட இருக்கிறனால அவங்கள விட மாட்டேன். ஏதாவது ஒன்று நான் அவங்களுக்கு செய்வேன். அது ஒன்று. இன்னொன்று, நான் சாங் பண்ணும்போதும் சரி, ஒரு வாட்டி சாங் பண்ணும்போதும் சரி, நான் இவங்களை எல்லாத்தையும் கேட்பேன். என் கூட்ட ஆடுற எல்லா பசங்களும் அதில் முக்கியமாக இவங்க எல்லாத்தையும் நான் என்ன கேட்பேன், இது கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை இதை மாற்றலாமா, இருக்கட்டுமா, இல்லை இந்த ஸ்டெப்பு வந்த மாதிரி இருக்கா, ரிப்பீட் இருக்கா, அந்த 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 உரிமை இவங்க எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இவங்களை கேட்டு தான் நான் டிசிஷனேன்னு வச்சுக்கோங்க. சூப்பருங்க. இப்படி ஒரு குருவையும் சிஷ்யர்களையும் நான் பார்த்ததே இல்லைங்க எங்கேயுமே. ஆனால் சில திட்டுறது உண்டு, அவங்கள சத்தம் போடுறது உண்டு, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் உரிமையா நான் அவங்களை ஃபேமிலிக்குள்ள திட்டுவேன். சண்டைகள் வரத்தானே அதெல்லாம் செய்யும். எனக்கு இந்த வீரம் டைலாக் தான் ஞாபகம் வருது. இந்த 5 பேருக்குள்ள நானும் ஒரு ஆளா வரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் தான் வருது. அடுத்து சார் நீங்க சொல்லுங்க. 93ல் ஜெய்ஹிந்த்னு படம், போதை ஏறி போச்சின்னு சாங்கு. அதான் எனக்கு ஃபஸ்ட்டு சாங்கு. ராஜ் மாஸ்டர் திடீர்னு நான் திட்டாரு. அப்போ நான் ரொம்ப கண் கலங்கிட்டு இருந்தேன். அப்போ தினேஷ் மாஸ்டர் தான் எனக்கு தோல் மேலே கை போட்டு ஃபீல் பண்ணாது பிரதர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அது எதை வச்சு சொன்னாரு தெரியல, இன்னி வரைக்கும் நல்லா பார்த்துக்கிறேன். வாவ், சூப்பர். சொன்ன வார்த்தை மாறாமல். ஸோ எந்த நம்பிக்கையில் அந்த ஒரு வார்த்தை கொடுத்தீங்க. ஸோ இன்னி வரைக்கும் அந்த பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு மாஸ்டர். ஸோ உங்களுக்கு அன்னைக்கு தோணி இருக்கும்ல அந்த செகண்ட்ல, ஓகே இந்த பயணம் தொடர போகுதுன்னு. இவங்க எடுக்கும்போதும் நான் சொன்னேன், எல்லாம் எடுத்து வைங்க. நான் மாஸ்டருக்கு முன்னாடியே சொல்கிறேன், எடுத்து வைங்க. நான் ட்ரை பண்ணுறேன், ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் எல்லாம் எடுத்து வைங்கன்னு இவர்கிட்ட. ஓ, ஓகே. ஸோ அடுத்ததா நியூ அட்மிஷன்ஸ் கிட்ட போயிடலாம். ஃபஸ்ட்டு 2008 நான் கார்டு எடுத்தது. நான் ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி இருந்து மாஸ்டரோட பெரிய ஃபேன் நான். அவர் குரூப் டான்ஸ் ஆடும்போது நிறைய அவரை பார்த்து நான் ரசித்து அவரை பார்த்து தான் நான் டான்ஸ்க்கே வந்தது. அவர் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அவர் வாய் நிறைய ஒன்று சொல்லுவார். எங்கள் எல்லாருமே என் பசங்கன்னுவார். எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவார். யாருக்கிட்டையும் எங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். அது அவர்கிட்ட எனக்கு இன்னும் கூட ரொம்ப பிடிக்கும். ஏதாவது தப்பு பண்ணால் கூட அதை வந்து கண்டுக்காமல் அப்படியே விட்டுருவார். தெரிஞ்சு தெரியாத மாதிரி விட்டுட்டு அப்போ கூட என் பசங்கன்னு தான் சொல்லுவார். இது வரைக்கும் எங்கேயும் விட்டு கொடுத்ததே கிடையாது. ஓகே, வாவ், சூப்பர் மாஸ்டர். அவனை நான் ரொம்ப வருஷமாக சீனுவன் வந்து இன்னும் அவன் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவனோட வாட்ஸ்அப் டிபியில் என் ஃபோட்டோ தான் இருக்கும். கிட்டத்தட்ட நான் இப்போ வரைக்கும். ஆமாம், ரொம்ப வருஷமாக நானும் ஒரு வாட்டி செக் பண்ணுவேன், எப்போ மாத்திரம் பார்க்கலான்னு. ஆனால் இன்னும் மாற்றலை. ஓகே, சரி எப்போவாவது மாத்திடுறானு அப்போ பார்ப்பேன், இன்னும் மாற்றலை. நீங்க யோசிப்பீங்களா என்னைக்காவது ஏதாவது சின்ன கரெக்ஷன் சொல்றப்ப திட்டுறப்ப இன்னைக்கு மாத்திருப்பாரு டிபி அப்படின்ற அது மாதிரி? திட்டுவேன், ஏதாவது தப்பு பண்ணா திட்டுவேன். என்னடா நீ அப்படின்னு மோஸ்ட்லி என்ன அவர் திட்டவே மாட்டார். திட்டவே மாட்டேன். மோஸ்ட்லி எல்லாருமே. ஓ, ஓகே. இன்னும் ஏன் டிவி தான் இருக்கு. சூப்பர் மாஸ்டர். அவனும் அப்பப்போ திட்டினப்போ அன்னைக்கு சாயந்தரம் அடுத்த நாள் பார்ப்பேன். சரி திட்டிட்டு போய் இப்போது கோவத்துல ஏதாவது மாத்திருக்கானு பார்க்கலாம்னா இல்லை, பார்த்தா அன்னைக்கும் அதே தான் இருக்கும். கொஞ்சமாவது கோவம் வந்து ஏதாவது மாத்துவானா பார்த்தேன். ஓகே,
மாஸ்டர் உங்களுக்கு திரும்ப திட்டுறப்ப அந்த டிபி பாக்குறப்ப மனசு ஒரு மாதிரி ஆறிடும்ல மாஸ்டர்? அப்படி இவனை திட்டிக்கிட்டு நான் என்ன திட்டினாலும் ஒரு 5 நிமிஷம் தான். ஓகே அடுத்த 5 நிமிஷத்துல நான் பழைய அப்படிதான். ஜாலியா ஆயிடுவீங்க. ஓகே அந்த time ல. ஸோ தொடர்ந்து மேபி நம்ம அடுத்த வருஷம் இல்ல 2027 பொங்கல்ல சந்திப்போம். அப்போ வரைக்கும் இந்த டிபி இருக்கான்றது நம்ம லாஸ்ட் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் 2100 வந்தாலுமே தினேஷ் மாஸ்டர் டிபி தான் அப்படின்றாரு. சோ ஸ்வீட்டுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அவங்களுடைய அன்பை பகிர்ந்துக்கிறாங்க டுவர்ட்ஸ் யூ. பிரதர் நீங்க எனக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி டிப் டாப்பா உட்காந்துருக்கீங்க. இல்ல எனக்கு ஸ்கூல் மாதிரி என்னோட மாதிரி. சீனியர்ஸ் அந்த ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் இருக்கணும் எல்லாருக்கிட்டையும். ஓகே அது ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்பாரு. ஓகே எல்லாருக்கும் அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே அதனால எனக்கு ஸ்கூல் மாதிரி. School மாதிரி. ஏன்னா 10th முடிச்ச உடனே வந்துட்டேன் நான் ஃபீல்டுக்குள்ள. அதனால எனக்கு அந்த ஸ்கூல் ஃபீல் அப்படியே இருக்கும். 11th 12th 12th கரஸ்ல அப்படியே ஆடிட்டு ஆடிக்கிட்டே ஆடிட்டே அப்படியே இருக்கீங்க. சூப்பர். இன்னொன்னு மாஸ்டர் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வரவொன்னே கேட்பார், நீ என்ன பண்றேன்னு கேட்பார். ம். வந்தாலே கேட்பார், நான் படிச்சிட்டு இருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு. என்ன பண்றேன்னு. அப்போ மாஸ்டர் வந்து குமாரநாட்ட சொல்லி அவன் படிக்கிறான்டா, இனிமேல் ரெகுலரா அவனுக்கு சாங் சொல்லுவேன். அப்படிதான் டிகிரி முடிச்சேன் 3 இயர்ஸ். அதனால அது வந்து அப்பா அம்மாக்கு மேல அதை சொல்ல முடியாது. அது சூப்பர் மாஸ்டர். எக்ஸ்பிரஷன். மாஸ்டர் இப்படி ஒருத்தவங்க வராங்கல்ல, டக்குன்னு 10th முடிச்சிட்ட மாஸ்டர் அவங்க கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்றப்போ அவன் 10th முடிச்சுட்டு 11 12 முடிச்சுட்டு அவன் காலேஜ் பண்றான். காலேஜ் கரஸ்லயா பண்ண? கரஸ்ல பண்ணேன். கரஸ்ல. அப்போ அவனுக்கு ஃபீஸ்க்கெல்லாம் அவங்க அம்மா சொன்னாங்க. ஸோ அப்போ குமார்கிட்ட சொல்லி அவன் படிப்பை முடியணும்னு சொன்னேன். அதை முடிக்காம விட்டுறாதடா, எப்போவுமே ஒன்ஸ் நீ சினிமாக்குள்ளே வந்துட்டா அந்த படிப்பு மேலே கான்சென்ட்ரேஷன் போயிடும். ஸோ அதை முடி, ஃபீஸ்க்கு அப்பப்போ நான் உனக்கு சாங் சொல்லிக்கிட்டே வந்தேன். அப்படிதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆடி ஆடி fees கட்டி முடிச்சாரு. ஓகே பிஎஸ்சி முடிச்சிட்டீங்களா? மல்டிமீடியா. பிஎஸ்சி உங்களுக்கு தான் ப்ரோ மல்டிமீடியா பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். டான்ஸ்லயும் ஜெயிச்சாச்சு, படிப்புலயும் ஜெயிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு அன்னைக்கு நான் அந்த முடிவு எடுக்கிறப்போ ஒரு பயம் இருந்திருக்கும்ல. மேபி இன்னைக்கு நம்ம ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது சொல்லணும்னா if you want to tell to மாஸ்டர். எப்பவுமே சாவர வரைக்கும் அந்த நன்றி கடனை தீர்க்க முடியாதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். லைஃப் லாங் அது வந்து எங்க அம்மாவுக்கும் தெரியும். அவங்களும் எப்பவுமே ப்ரே பண்றப்பா இருக்கட்டும், சேர்த்து குருவுக்கு சேர்த்து ப்ரே பண்றான்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நன்றி எப்பவுமே இருக்கும் எனக்கு. சூப்பர். தேங்க்யூ. ஸோ நியூ அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. மாஸ்டர் இவங்க 2 பேர் பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சேன் மாஸ்டர். இன்னொருத்தர் அவர் பேர் என்ன மாஸ்டர்? மறந்துட்டேன் நான். விக்னேஷ். இது சதாம். சொல்லுங்க சதா. 2008 கார்டு எடுத்தேன். ஒரு கொஞ்சம் மாஸ்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணாங்க. அங்கே போனால் கொஞ்சம் டென்ஷனில் பாட்டு எடுக்கிற டென்ஷன்ல எல்லாம் கொஞ்சம் சத்தமாக பேசுவாங்க, அப்படி இப்படி பேசுவாங்க, கொஞ்சம் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் சத்தியம் மூவி நான் பண்ணேன். விஷால் சார் மூவி பண்ணேன். அப்போ பால் புப்பல் சாங் மாஸ்டர் போனேன். போனதுக்கப்புறம் அவரது வந்து சாங் பண்ணோம். அப்புறமேட்டு புது பாய்ஸ்லாம் வாங்கடா, அப்போ தான் கார்டு எடுத்த புது பாய்ஸ்லாம் வாங்கடா அப்படின்னாரு. சரி ஒரு லென்த் பிஜிஎம் ஒன்று கம்போஸ் பண்ணி ஆடலான்னு சொல்லிட்டு ஆட வச்சார் மாஸ்டர். எல்லாத்தையும் ஆட வச்சார். ஓகே சரி வாக்கடா புது பாய்ஸ்லாம் ஓரமாக வந்துங்கடா. சரி என்னடா ஓரமாக வர வச்சுட்டாங்க. இல்லை நீங்கள் நல்லா ஆறீங்களான்னு பார்க்கலாம் சொல்லி. ஏய் அவன் வேற யாரோ மாஸ்டர் இருந்தா திட்டிருப்பாங்க. ஏய் அவன் பாரா தப்பு பண்றாடா, கரெக்டாக பண்றா, தப்பு பண்ணாலும் வெளியே அனுப்பாம கரெக்டாக பண்றா, நெக்ஸ்ட் வாட்டி பண்றா அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் மாஸ்டர் திட்டாம ஆட வச்சாரு என்ன. ஓகே ஓகே இங்கதான்டா பெட்ரு, இங்கதான் ஆடணும், இவர்கிட்ட தான் ஆடணும். மாஸ்டர் ரொம்ப நல்லவரா இருக்காரா. இதான் நமக்கான இடம். ஆமா அதுக்கப்புறம் மாஸ்டர் கண்டினியூ பண்ணேன். தெரிய வச்சதே மாஸ்டர்னால தான். இத்தனை வருஷமா சதாம் நிறைய பேர் தெரியுதே இவர்னால தான். ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. சதாமன் தட் கை. உங்க 2 பேருக்கும் பயங்கர ஃபேன்ஸ் கிளப் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸை இந்த ப்ரொஃபைல் அனுப்பிச்சு விட்டு இவங்க நம்பர் வாங்கி கொடுன்றாங்க. எனக்கு ஒரு நான் என்ன நினைச்சீங்க அப்படின்ற மாதிரி நான் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இவங்க 2 பேருக்குமே ரொம்ப ஃபேன்ஸ். அப்படி ஃபேனா இருந்து தான் கட்டிக்கிட்டாங்க. உங்களதான் லவ் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுல்ல என் ஃப்ரெண்டுக்கு இருக்கு. அவருக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பா டிவிலே சொல்லிட்டேன். டிவிலே எல்லாத்துக்கும் போயிடும். அவருக்கு சதாம்க்கு ஆயிடுச்சு, அவனுக்கும் ஆயிடுச்சு. இவங்க 2 பேருக்கும் இந்த சாங்ல பார்த்து ஃபேன் ஆகி அவங்களே இவங்க நம்பர் எப்படியோ பிடிச்சி பேசி அவங்க தான் இப்போ மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வேகமா யாராவது பிடிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெயின் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க 2 பேரும். ஓகே ஆனா என்னதான் தப்பு பண்ணாலும் மாஸ்டர் வந்து லைட்டா பாத்துக்கூடாது சதாம் பாத்துக்கிடான்னு சொல்லுவாரு. அதிகமா திட்ட மாட்டாரு. நீ என்ன வேற கண்டென்ட்க்கு தாவுறீங்க? வேற பேசிட்டு இருக்கிறப்ப வேற எங்கேயோ தாவுறீங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே. திரு கேட்டுறீங்களா? இல்ல ஒரு வகையில உங்களோட டான்ஸ் இன் சினிமாவும் வந்து நிறைவேறிடுச்சு. வாழ்க்கை நடனமும் ஒரு பக்கம் சாரால தான் வந்து அது பாசிபிள் ஆயிருக்கு. உங்க வாழ்க்கை அமைஞ்சதும் மாஸ்டரால தான். ஸோ மாஸ்டருக்கு ஏதாவது இப்போ கன்வே பண்ண நினைக்கிறீங்களா? மேபி நம்ம நேர்ல நிறைய டைம் பார்ப்போம், சொல்லியிருக்க மாட்டோம். எனக்கு கிடைச்சதே அவர்னால தான். இந்த மாதிரி பொசிஷன் கிடைச்சது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததே அவர்னால தான். நிறைய விஷயங்கள் மாஸ்டர்.
எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படி காதல் சொல்றது முதல் கல்யாணம் வரை. காதல் முதல் கல்யாணம் காதல் முதல் கல்யாணம் வரை இடையில கொஞ்சம் கொஞ்சம் மாஸ்டர் அது முதல் கல்யாணம் வரை எல்லாம் இங்க இருந்தனாலன்னு சொல்ல வரேன். அதானே இருக்கு. மாஸ்டர் மிராஸ் பிரதர் என்ன ஈவினிங் என்ன ஆனா இப்ப எப்படின்னு கேளுங்க. இப்ப எல்லாம் ஓகேவாடா? டக்குன்னு வேற கண்டென்ட்க்கு மாறுறாரு. வேற கண்டென்ட்க்கு மாறுறாரு பேசிட்டு இருக்கிற டைவர்ட் பண்றான். அதான் மாஸ்டர் எனக்கு வந்து நான் அவங்க குழந்தை கியூட்டா இருக்கும். சூப்பர், அவ்வளவுதான், எல்லாத்தையும் பதிவு பண்ணியாச்சு. இதுக்கு மேல இன்னைக்கு இருக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஈவினிங் போயிட்டு. ஓகே, நான் சொல்லிடுறேன் மாஸ்டர். தேங்க்யூ சோ மச் மாஸ்டர். உங்களையே வேக்க வச்சு ஏதாவது ஒரு டான்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்களா மாஸ்டர்? உங்களை இந்த பையன் மட்டும் உண்மை பெக்குலியரா இருக்கான், எப்போ வந்தாலும் நான் ஒண்ணு சொன்னா இவன் ஒண்ணு பண்றான்ப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டான்சர் எப்போதும் நீங்க நினைச்சு பேசி சிரிக்கிற ஒரு ஆள் யாருமே இல்ல? எல்லாம் அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல. அப்படி ஒருத்தர் இருந்தாரு, பாபா பாஸ்கர் மாஸ்டர். நான் ஒன்று சொன்னா அவன் ஒன்று ஆடுவான். பாபா பாஸ்கர் இல்ல? ஓகே, ஆமா. அவர் அந்த குரூப் அவர் என்கிட்ட நிறைய சாங் ஆடி இருக்காரு, அசிஸ்டண்டாவும் பண்ணியிருக்காரு. இந்த சாமி படத்துல எல்லாம் திருநெல்வேலி அல்வாடா அதுல எல்லாம் ஆடி இருப்பாரு. அப்பவும் மிராஷ் ஆடி இருக்கல. மிராஷ் நீ ஆனா அசிஸ்டண்டா பண்ணது யாரு? அசிஸ்டன்ட் இது. அப்போ மிராஷ் தான் அசிஸ்டண்டா பண்ணதும் ஆடியும் இருக்காப்ல. அப்போ பாபா பாஸ்கர் அந்த பாட்டில் ஆடி இருந்தாரு. இப்போ நம்ம ஒன்று சொன்னா அவரும் ஒன்று பண்ணுவார். யாரு? பாபா பாஸ்கர் அவரும் ஒன்று பண்ணுவார். ஓகே, இது பார்த்து ஒரு நாள் ஹீரோவே டென்ஷன் ஆயிட்டார். மாஸ்டர் இவரை என் பக்கத்துல வைக்காதீங்க, இல்ல நான் பின்னாடி போயிடுறேன், அவர் முன்னாடி அப்படின்ற மாதிரி அவரை தான் அந்த மாதிரி பார்த்தேன். மற்றபடி ஓகே. சர்ப்ரைஸ் கால் ஒன்று இருக்கு, யாரு நீங்க கண்டுபிடிக்கணும். ஆனா ஓகேவா? ஹலோ ஹலோ ஹலோ, எங்கேருந்து பேசுறீங்க? நான் இங்கேருந்து தான்ப்பா பேசுறேன். எங்கேருந்து? இங்கேருந்து தான். என்னங்க பார்த்திபன் மாதிரி பேசுறீங்க? வேற என்னப்பா, நீ அங்கேருந்து பேசும்போது நான் இங்கேருந்து பேசக்கூடாதா? தாராளமா பேசலாம். தினேஷ் மாஸ்டர் இங்க இருக்காரு. என்கிட்ட வந்து ரொம்ப பழக்கமான ஒருத்தர் கால் பண்ண போறாங்கன்னாங்க. வாய்ஸ் கேட்டா கண்டே பிடிக்க முடியல. நீங்க ஒருவேளை பிடிக்க முடியாது. நீ எதை கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடி, இதை கண்டுபிடிக்காத. சாரி. ஓகே, நீங்க எவரு ரசிக்கிறா இல்ல அவரோட பாட்டு அவரோட தீவிர ரசிகர்ப்பா நானு. எந்த ரசிகர் பண்றேன்? எந்த ஊர்ல வச்சிருக்கீங்க? நான் வந்து கேக்குறான் மேக்கரான் துபாய் குறுக்கு சந்து. ஓகே மாஸ்டர், கண்டுபிடிச்சீங்களா? அப்பவே பிடிச்சிட்டேன். அப்பவே பாபா பாஸ்கர் மாஸ்டர். பாபா பாஸ்கர் மாஸ்டர். வணக்கம் செல்லம், உனக்கு வணக்கம். வணக்கம். எங்க சிரிப்பழக அண்ணன் எங்க? நான் வணக்கம் பாபா பாஸ்கர். அண்ணா வணக்கண்ணே. வணக்கண்ணே. உங்களுக்கு நான் போன் பண்றதுல பெரிய மேட்டர் இல்லண்ணே. தளபதி தலை அப்புறம் இளையதா இப்படித்தானே பண்ணுவாங்க. நான் பண்றது வந்து ஒரு பெரிய மேட்டரா இருக்காது, உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு சந்தோஷம். என்னோட ஒரு குருநாதர், உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அதை தான் அப்ளை பண்ணி இப்ப வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயம் ஒண்ணு கேட்டாங்க. அதாவது யாரையாவது ஒரு என்னப்பா நம்ம ஒண்ணு சொன்னா பயங்கரமா ஆடுறானே இவன் பயங்கரம் அப்படின்னு யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு என்ன கேட்டாரு. அப்படின்னு எனக்கு இப்ப யாரும் இல்ல, ஆனா பாபா பாஸ்கர் தான் அப்படி தெரிஞ்சாரு. நம்ம ஒண்ணு சொன்னா ஒண்ணு சொன்னா அப்படி ஆடுவாப்ல, எக்ஸ்ட்ராவாவும் ஆடுவாப்ல. சம்டைம்ஸ் ஹீரோ வந்து இவரை பின்னாடி வச்சிருங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆடுவாப்லன்னு சொல்லிட்டேன். ஐயோ நன்றி, எல்லாம் உங்க வாயில இருந்து வந்தது ரொம்ப நன்றிண்ணே. அண்ணா அதாவது உங்க சிரிப்புக்கு நான் பெரிய ஃபேன். தேங்க்யூ சோ மச். என்னன்னா இந்த அழகு வந்து இந்த நடன இயக்குநர்கள்ல யாருக்குமே இருக்காது. அந்த சிங்கப்பல்லு ஒரே ஒரு பல்லு மட்டும் இருக்கும். அண்ணா அப்படியே சிரிச்சுட்டே ஆடுவாரு. அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சிபிஐ எங்கே தேட சொல்லு கொஞ்சம், அதுல 4 மூஞ்சி முன்னாடி இருக்கும். அதுல ரொம்ப கவலைப்பட்ட மூஞ்சிகள் 4 மூஞ்சி என்னோட ஃபேவரட் தான். பட் அண்ணனோட அந்த பல்லோட அப்படி சிரிச்சு ஒண்ணு பண்ணுவாரு. ஐயோ வேற லெவல்ல இருக்கும். ஆனா ரொம்ப சந்தோஷண்ணே உங்ககிட்ட பேசுனது. ஆனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்ண்ணே. அதாவது எவ்வளவு நடன இயக்குனர்கள் வந்தார்கள் போனார்கள். என்ன கேட்க போறீங்க மாஸ்டர்? எங்களுக்கு ஆர்வம் ஆயிடுச்சு. நான் வந்து டான்ஸ்ல இருக்கும்போது அண்ணன் குரூப்ல ஆடி, அப்புறம் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் ஆகி, அதுக்கப்புறம் நான் மாஸ்டர் ஆகி, இப்படி இருக்கும்போது அவரோட பீரியட்ல வந்து பல மாஸ்டர்கள், பல காம்படிஷன்பா. அந்த காம்படிஷன்ல இருந்து நவ் ஸ்டில் ஐ எம் சேயிங், இப்போ கூட இல்ல, ஒரு நான் எங்கமே நிக்காத ஒரு மனிதனா உழைத்து கொண்டே ஓடிக்கொண்டே இருந்து தன்னை சுத்தி இருக்கும் மனிதர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்க ஒரு மனிதனாக எப்படின்னா உங்களால இருக்க முடியுது? அதோட சீக்ரெட் எனக்கு தெரியணும். அது தெரிஞ்சா என்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ் ஆகும். என்ன மாஸ்டர் அந்த சீக்ரெட்? சீக்ரெட் இல்ல நமக்கு. அதாவது நமக்கு இது இப்ப எப்படின்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து சாமி கிட்ட என்ன வேண்டுவோம்? நம்ம மாஸ்டர் ஆகணும், ஒன் ஆஃப் த லீடிங் ஆகணும், பிஸி ஆகணும் கடவுளே நம்ம வேண்டுவோம். ஆமா இல்லையா? அப்போ
அது வேண்டும் போதெல்லாம் கடவுள் வந்து சரி இந்த பையன் ரொம்ப நாளா வேண்டுறானே ஏதாவது கொடுத்தீங்களான்னு கேட்பாரு தூதர்களை. அப்போ இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் சரி கொடுங்களேன், ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கானே அவன், அப்படி கொடுங்களேன் பாரு கடவுள். அப்போ அதை கொடுத்துட்டு அவரு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்பாரு, அந்த பையனுக்கு எல்லாம் கொடுத்தீங்களே இப்ப எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான், நல்ல பையனா இருக்கான், ரொம்ப டெடிகேட்டடா இருக்கான், தொழில் மேல பக்தியா இருக்கான். அப்படியா? சரி அப்போ அவனை ஃபுல் டைம் பிஸி ஆக்குங்களேன், அவனுக்கு நல்ல பையன் சொல்லுங்க, சரி ஃபுல் டைம் பிஸி ஆக்குங்களேன். ஆனா ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாராம். என்ன, என்னைக்குடா இவன் வாயில போர் வருது அப்படின்னு பாக்குறதுக்கு. என்னடா அங்கடே இங்க நைட்டு, என்னடா ரெஸ்டே இல்லை அப்படின்னு ஏதாவது வாயில வருதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அப்போ என்னைக்குமே இதை யாருக்கும் நான் சொல்லாத இன்னைக்கு இவ்வளவு பெரிய சேனல்ல சொல்றேன். நீ கேட்டான பாஸ்கர் உங்களுக்காக. நம்ம எந்த வேலையா இருக்கட்டும், நான் அதை தான் முதல் தெய்வமா நான் நினைக்கிறேன். சூப்பர். அம்மா அப்பாவுக்கு அப்புறம் என் தெய்வம் வந்து என் வேலை. அதுக்கப்புறம் தான் நம்ம கோயில் போறதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் என் தொழில் தான் தெய்வம். அப்போ என்னைக்காவது திருப்பி கேட்பாரான் கடவுள், வேற எனக்கு அது வரவே வராது. அப்போ சில பேருக்கு அது வந்துடும். அவனா கடவுள் கேட்பாரான், என்ன ஆச்சு இப்போ ஃபுல் பிஸி ஆச்சு? என்ன இல்லை டயர்டா இருக்கான், ரெஸ்ட் இல்லையா தானே பார்த்தா, அப்போ ரெஸ்ட் கொடுத்துருங்கன்னு வரான். சோ என்னைக்குமே அது நமக்கு வரக்கூடாது, நம்ம யோசனையில கூட வரக்கூடாது. அதாவது இப்ப வளர்ந்து வர கலைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு குட்டி கதை மாதிரி வேற லெவல்ண்ணே. இந்த 2025ல இருந்து நான் ஃபாலோ பண்றேன் அதை. தேங்க்யூ சூப்பர் பாஸ்கர். தேங்க்யூ. நீங்க 2100 வரைக்கும் வந்து நீங்க பிஸியா இப்படியே தான் இருக்கணும். வாழ்க வளமுடன், உழைப்பே துணை. லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி காலிங். தேங்க்யூ பாஸ்கர், லவ் யூ அண்ணா. அப்படியே பொங்கல் நல்வாழ்த்துக்கள், உழவர் தின நல்வாழ்த்துக்கள். எஸ், ஹாப்பி பொங்கல் பாஸ்கர். தேங்க்யூ சோ மச் மாஸ்டர். உழைப்பே துணை. லவ் யூ. தேங்க்யூ பாஸ்கர். தேங்க்யூ சோ மச். சூப்பரா ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு கலகலப்பா ஆக்கிட்டு போயிட்டாரு. இப்ப நீங்க சொன்னதுதான் எனக்கு கனெக்ட் ஆகுது. நம்ம ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு பண்ணுவாருன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இப்பதான் நீங்க சொன்னது கனெக்ட் ஆகுது. பிரதர், யுவர் லவ் டுவர்ட்ஸ் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ்டருக்கு வந்து நான் தேங்க்யூ தான் சொல்லணும். ஏன்னா வந்து சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து இங்கே தான் நான் ஆடணும், இங்கே தான் எனக்கு ஆசை அப்படின்றதே வந்து பார்த்து வந்தது. மாஸ்டர்னால தான் நான் இங்கே ஆடினேன். அது இல்லாமல் நான் பார்த்து ஆசைப்பட்டது வந்து இவங்க எல்லாரையும் தான். டிவியில் பார்த்து இவங்கள மாதிரி நம்மளும் வந்து ஆடணும், இவங்க கூட ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்டர் கேட்டார், உனக்கு யார்கிட்ட ஆடணும் ஆசை அப்படின்னாரு. மாஸ்டர் உங்ககிட்ட தான் மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது வந்து நான் உண்மையாகவே ஹார்ட்ஃபுல்லாக தான் மாஸ்டர் சொன்னேன். ஏன்னா அப்போ நான் வந்தப்போ ஜீரோ, எனக்கு எதுவுமே நாலேஜ் அப்படின்றது, சினிமா நாலேஜாக இருக்கட்டும், எதுவுமே அந்த மீடியா நாலேஜ் எதுவுமே கிடையாது. ஆனால் நான் இப்போ இந்த இடத்துல வந்து ஜெயா டிவியில் ஒரு ஆங்கராக இருக்கேன், டான்ஸராக பண்ணிட்டு இருக்கேன், அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக பண்ணிட்டு இருக்கேன், ஒரு சில ஆல்பம்ஸ் அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னு காரணம் அப்படின்னா வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான் எல்லாமே. ஸோ அவர் இல்லாமல் வந்து நான் எங்கே கேட்டாலும் ப்ரௌடாக சொல்லுவேன், எங்கே இருந்தீங்க அப்படின்னா நான் தினேஷ் மாஸ்டர்கிட்ட பண்ணிட்டு இருக்கேன், தினேஷ் மாஸ்டர்கிட்ட இருந்தால் எல்லாமே கற்றுட்டேன், அவர் தான் என்னோட குரு அப்படின்னு நான் ப்ரௌடாக சொல்லுவேன். கண்டினியூஸாக வந்து தூங்காமல் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. நாங்கள் பார்த்துருக்கோம். இங்கே முடிப்பாங்க, அடுத்த நாள் வந்து வேற ஊருக்கு போவாங்க. அதெல்லாம் வந்து நான் பார்த்து ஷாக் ஆயிருக்கேன். நம்ம வந்து எப்போ டயர்ட் ஆனாலும் மாஸ்டர் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒருத்தர் ஓடுறாருன்னா நீயும் ஓட முடியும், அவரை பார்த்து கற்றுக்கோ அப்படின்ற ஒரு விஷயம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் என்னோட சீனியர்ஸ்மே வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து என் கூட வந்து என்கரேஜ் பண்ணி கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும். மாஸ்டருக்கு பெரிய தேங்க்ஸ் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். நான் அது இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறேன் மாஸ்டர். டு மூவ் ஆன் வித் தட் நியூ அட்மிஷன், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அண்ணன் சொன்ன மாதிரி அப்பா அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே மாஸ்டர் வந்து நின்றுருக்காரு, நிறைய செஞ்சிருக்காரு. கோவம்ன்றது வந்து அந்த நிமிஷத்துக்கு அப்புறம் இருக்காது, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் சகஜமாயிடுவாரு. மாஸ்டர்ன்றதை விட எங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஃபேமிலி சொல்லிட்டாரு, ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட். இந்த தருணத்துல நம்ம கிட்ட இன்னொரு காலர் வந்திருக்காங்க. அவர் ரசிகரா யார் என்னன்றத பாத்துடலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். தினேஷ் மாஸ்டர் ஆக்சுவலா இங்க இருக்காரு. நீங்க எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? ரசிகரா யார் நீங்க? எந்த டான்ஸ் மாஸ்டரா? தினேஷ் மாஸ்டர் தெரிஞ்சிருக்குமே. ஆமா, மாஸ்டர் தான் இருக்காரு. மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர், நான் ஸ்ரீதர் மாஸ்டர் பேசுறேன். ஸ்ரீதர் டைரக்டா உள்ள போயிட்டாரு. ஓகே, thank you so much மாஸ்டர். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் மாஸ்டர். எல்லா டீமுக்கே எல்லாமே ஹாப்பி பொங்கல். ஜாலியா ஃபன்னா இன்டர்வியூ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஹாப்பி பொங்கல் ஸ்ரீதர் மாஸ்டர். சோ இங்க நிறைய பேர் அவங்களோட அன்பை டுவர்ட்ஸ் தினேஷ் மாஸ்டர் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு மறக்க முடியாத தருணம் அபவுட்
தினேஷ் மாஸ்டர் நீங்க கன்வே பண்ணணும்னா இப்ப கன்வே பண்ணலாம். எனக்கு ரொம்ப வந்து இப்போ ரீசெண்டா மாஸ்டர் வந்து அவரோட கோரியோகிராஃபிக்ல என்னை வந்து கரகாட்டக்காரனா ஆட வச்சிருந்தாரு. அது வந்து நான் ரொம்ப பக்கத்துல, அதாவது நாங்க டான்ஸா இருக்கும்போது ஒன்னா இருந்திருப்போம். ஆஸ் ஏ கோரியோகிராஃபரா இருந்து அவரு கூட பக்கத்துல அவருக்கு ஸ்டெப்ஸ் போடும்போது நான் ஆடும்போது அவரோட ஒர்க்கை பார்த்துட்டே இருந்தேன். அது என்னால வந்து இப்பயும் வந்து இன்னைக்கு தினேஷ் மாஸ்டர்னா இவ்வளவு லேர்ன் பண்ண வேண்டியது அவர்கிட்டயே லேர்ன் பண்ற மாதிரி நிறைய விஷயம் அவர்கிட்ட பார்த்தேன். சூப்பரா இருந்தது. இன்னொரு விஷயம் மாஸ்டர், உங்க பசங்க வந்து அப்பப்போ நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி பெரிய டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்டா இருக்காங்க, சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஃபேமிலியும், ஏன்னா ஃபேமிலி ஹாப்பியா இருக்கணும்ல. ஹாப்பி பொங்கல். அதான் பயங்கரமா கோத்து விட்டு ஹாப்பி பொங்கல் சொல்றீங்க பாத்தீங்களா மாஸ்டர். என் சன் காலேஜ் முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சூப்பர். அவருக்கு டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வாவ். லோகேஷ் கனகராஜ் சார்கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓ அப்படியா? சூப்பர் 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 சூப்பர். வாழ்த்துக்கள் மாஸ்டர். பெரிய விஷஸ் வீட்டுக்கு. டாக்டர் சொல்லிடுறேன் ஸ்ரீதர். டாக்டர் வந்து பிபிஏ எல்எல்பி பண்ணிட்டு இருக்கா. ஓகே, வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். அவங்களுக்கும் ஹாப்பி பொங்கல் கன்வே பண்ணிருங்க. ஹாப்பி பொங்கல் மாஸ்டர். ஹாப்பி பொங்கல். Thank you so much. Thank you so much for your ஹாப்பி call, பொங்கல் master. ஸ்ரீதர். Thank you so much. சோ இந்த தருணம்ல அடுத்து ஒருத்தவங்க ஸ்பெஷலான ஒருத்தர் நம்ம கூட லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். யார் பேசுறது? இல்ல ஈரோட்ல இருந்து நார்மல் ஜெயா டிவிக்கு போன் பண்ண, பட் நீங்க இப்படி கனெக்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. ஷோல வந்து டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் அவர் இருக்காருல்ல, அவங்க இருக்காங்க. ஐயோ, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட ஒரு லியோல ஒரு கோரியோகிராஃப் பண்ணிருக்காரு. ஆமா, அவரேதான் மேம். மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? அக்கா வணக்கம். மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். சேம் டு யூ. அக்கா வணக்கம். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். சேம் டு யூ ஸ்வீட்டார். Thank you so much அக்கா. அக்கா எங்க இருக்கீங்க? நானா ஷூட்டிங் முடிச்சிட்டு இப்பதான் வீட்டுக்கு வரேன். சூப்பர்க்கா. மாஸ்டர், உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத நினைவுகள் இருக்கா தினேஷ் மாஸ்டர் பத்தி? நீங்க இப்ப ரிவைண்ட் பண்ணி சொன்ன மாதிரி நான் வந்து சினிமால வரும்போது ரொம்ப கருப்பா ஒல்லியா குள்ளமா இருப்பேன். ஆடும்போது ஹீரோயின்கள்லாம் ஸ்ரீதேவி அந்த மாதிரி ஆட்கள்ல இருக்கும் போதும் என்னை வந்து முன்னாடி ஆடக்கூடாது, பின்னாடி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க பின்னாடி. அப்போ எனக்கு மைண்ட்லயே ஒரு வெறி இருக்கும், ஐயோ இப்படி நான் அவ்வளவுதான் இருக்கிறனால சொல்லிட்டு. எந்த ப்ரொடியூசர் சொன்னாரோ அடுத்த 3 வருஷம் கழிஞ்சு அதே ப்ரொடியூசர்கிட்ட பாட்டுல பண்ணும் போதும் அதே ப்ரொடியூசர் முன்னாடி நிக்க வச்சு ஆட வச்சாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய, அதான் தினேஷா இருந்தாலும் நானா இருந்தாலும் அதுல வைராகியத்துல வந்து இந்த அளவுக்கு தினேஷ் வெற்றி பெற்றிருக்காருன்னா அவனுடைய அந்த ஹார்ட் ஒர்க். நாம எவ்வளவு நல்லது பண்றோமோ நம்ம பசங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. சூப்பர்க்கா. வாவ், சூப்பர் மாஸ்டர். Thank you so much. பயங்கர ஸ்வீட்டா சூப்பரா கன்வே பண்ணிட்டீங்க உங்களோட லவ். ஹாப்பி பொங்கல் from team Jaya TV. All the best. Thank you அக்கா. Thank you. ஹாப்பி பொங்கல் அக்கா. ஹாப்பி பொங்கல். Thank you so much. டிவி நேயர்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். Thank you. அதாவது இன்னைக்கும் சரி, என்னோட பாஸ் இருக்காங்கல்ல, என்னோட ராஜ் மாஸ்டரும் பிரபுஜா மாஸ்டர், ஜாஸ்தி ஹைட்டு குள்ளவன்லாம் பார்க்கறது, யாருக்கிட்ட நல்லா டேலண்ட் இருக்கு, யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்க கூப்பிட்டு முன்னாடி வச்சுருவாங்க. ஓகே, அது ஓரளவுக்கு மாறினது இப்போ யார் மூலமானா அது எங்க பாஸ் மூலமா. ஓகே சார், அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலுங்க. ராஜ் சுந்தர் மாஸ்டர், பிரபுதேவ மாஸ்டர் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஆன் பிகாஃப் ஆஃப் யூ நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர்ஸ். நான் சொன்ன மாதிரி இவ்வளோ நேரம் சர்ப்ரைஸ் காலர் வந்தாங்க. இப்போ நம்ம ஷோல கூட நீங்க ஒரு 2-3 இடத்துல அவங்கள பத்தி பேசுனீங்க. அவங்க சர்ப்ரைஸா இங்க வந்திருக்காங்க. அவங்கள பத்தியும் அவங்களுடைய பேர் என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பாண்டிங் அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க. பட் எங்களுக்கு அவங்க வந்து ஏஜென்ட் டீனாவா தான் தெரியும். லெட்ஸ் வெல்கம் ஏஜென்ட் டீனா. ஹாப்பி பொங்கல் மேம். ஹாப்பி பொங்கல். Thank you so much for coming. மாஸ்டர் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். நம்ம வாய்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். சூப்பர். சோ நிறைய பேர் அவங்களோட பாண்டிங் வந்து ஷேர் பண்ணாங்க. ஆமா. சோ நீங்க வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிருப்பீங்கல்ல, இந்த ஒரு விஷயம் இவங்க கிட்ட நான் கத்துக்கணும் அப்படின்னா தினேஷ் மாஸ்டர் கிட்ட இருக்கிற பிடிச்ச குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா மன்னிச்சு விடுற குணம் ஜாஸ்தி. என்ன தப்பு பண்ணாலும் என்ன பண்ணாலும் இம்மிடியட்டா மன்னிச்சு விட்டுருவாரு. திருப்பி நார்மலா அந்த கண்டிஷனுக்கு வந்துடும். நம்ம எல்லாம் அப்படியே அந்த மைண்ட்ல ஓடும், மனசுல ஓடும். ஆனா மாஸ்டருக்கு அப்படி ஓடாது. ஓகே, சோ அந்த ஒரு குவாலிட்டி சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு என்னன்னா மாஸ்டர் நீங்க நிறைய பேர் மன்னிச்சு விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மாஸ்டர். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஹேவ் யுவர் சீட்ங்க. நிறைய क्वेश्चंस இருக்கு, கேட்க போறோம். Thank you. சோ நீங்க சொல்லுங்க மாஸ்டர், எல்லாரையும் பத்தி சொன்னீங்க, வசந்தி மேம் பத்தி சொல்லுங்க. வசந்தி வந்து நாங்க குரூப் டான்ஸ்ல வந்து சால்ட்டு கொட்டை செய்த அந்த பாட்டுல ஆடுவாங்க. நடுவில் எனக்கு பேரா வந்து ஆடுவாங்க அந்த பாட்டுல. ஓ
ஸோ இவங்க பேட்ச் அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டீம் இருக்கும், எங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்க 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 டீம், அதான் இவங்க டீம், இவங்க அந்த சந்திரிகான்னு ஒருத்தவங்க, நாங்கள் பாய்ஸ் நாங்களாம் எங்களெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி. அப்போ வசந்தி அப்படியே இருந்த வசந்தி கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாஸ்டர்னுக்கு அப்புறம் என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்தாங்க. 2002 என்னமோ வந்தாங்க. நான் வந்து இந்த குஷி பாட்டு நான் தான் அசிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன். இது இந்த பாப்பு ராஜ் மாஸ்டர் தான், நான் தான் அசிஸ்டன்ட். அப்போ ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட்ல நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இவங்க ஃபீல் பண்ணல, செட்டுக்கு பின்னாடி அழுதுட்டு இருந்தாரு. சொல்லலாம், எங்க மாஸ்டர் மன்னிச்சு விட்டுருவாரு, பிரச்சனை இல்ல. எங்க மாஸ்டர் மன்னிக்க மாட்டாரு, ராஜ் மாஸ்டர் மன்னிச்சு விட்டுருவாரு. ஓகே. பாப்பு சாங் தான் செட்ல பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கரெக்டா நாங்க பிரேக் டைம், செட்டுக்கு பின்னாடி பயங்கரமா அழுதுட்டு இருந்தாரு. நானு சந்திரிகான் என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவளும் நானும். அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் சாப்பிட்டோம், ஏவிஎம்ல தான் நடந்தது. நாங்கெல்லாம் சாப்பிட்டோம், இவர் ஒண்டி சாப்பிடல, மேக்கப் ரூம்ல உட்காந்துட்டு இருந்தாரு. நீங்க ஏன் சாப்பிடாம எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னு, இல்லை இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது, மாஸ்டர் திட்டாரு. கவலைப்படாதீங்க, நீங்கள் மாஸ்டர் ஆகிடுங்க, நாங்கள் வரும் சாங்க்கு, ஆனால் நீங்கள் ராஜ் மாஸ்டர் மாதிரியே நீங்கள் திருப்பி திட்டக்கூடாது எங்களை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் என்னது, இவர் வந்து ராஜு மாஸ்டர் திட்டினாருன்ட்டு செட்டு பின்னாடி அழுதாரு. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ராஜு மாஸ்டர் திட்டாருன்னா நாங்கள் தினேஷ் மாஸ் கிட்ட வந்தோம், இவர் ராஜ் மாஸ்டரோட மேலே திட்டிட்டு இருக்காரு. அட பாவிங்களா, ஸ்டார்டிங்ல இருந்து என்னை ஏமாத்திட்டீங்களே எல்லாருமே. எங்க மாஸ்டர் திட்டுறாருன்னா அதெல்லாம் நம்ம நல்லா வரணுன்றதுக்காக தான் அவர் திட்டுறாரு. இல்லை, இப்போ ஒரு குருன்னா அதுதானே. இப்போ பாடம் எடுக்கிற குரு நீ நல்லா படிக்கலாம் திட்ட தான் செய்வாங்க. அப்போ நீ நல்லா வரணும்னு தானே வரும். ஸோ நான் அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நான் எடுத்துக்கிட்டேன். எங்க மாஸ்டர் திட்டின கொண்டெல்லாம் நம்ம நல்லா வரணும்னு. இன்னைக்கு கூட எனக்கு தெரியாம எவ்வளோ சாங் மாஸ்டர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டாரு. அங்கே சொல்லி அசிஸ்டன்ட் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நிறைய சாங் அவர் சொல்லி எனக்கு. ஓகே. ஸோ மாஸ்டர் எல்லாருமே சொன்னாங்க அங்கங்க உங்ககிட்ட வந்து நீங்க கம்போஸ் பண்ண சாங் என்னென்ன ஃபேவரட்னு. இப்போ நீங்க ரேண்டமா ஒரு லிஸ்ட் சொல்லுங்க மாஸ்டர். இப்போ டக்குன்னு மைண்டுக்கு வருது. இப்போ நீங்க கம்போஸ் பண்ணதுல உங்களோட ஃபேவரட் லிஸ்ட் சாங்ஸ். செல்வராமன் சார் பண்ணும்போதெல்லாம் எனக்கு அந்த சாங்லாம் இன்னைக்கும் ரெஃபரன்ஸாக வரும். செல்வராமன் சார் புதுப்பேட்டை, அந்த வரியா சாங், அந்த புல் பேசும் அதெல்லாம் எனக்கு ரெஃபரன்ஸாக பார்க்கறதுக்கு டக்குன்னு. அப்புறம் என்னோட பாட்டு இந்த பழைய பட்டி தவிர அது, ஏன்னா அவ்வளோ செட்டப்ஸ் இருக்கும் அதில், அவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி எனக்கு அமீர் சார்து பண்ணுவோம். அமீர் சார்து எல்லாமே மௌனம் பேசியது, ராம், பருத்தி வீரன்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுவோம். ஊரோரம் புளிய மரம்லாம் நம்ம பசங்களை தான் கெட்டப் பண்ண சொன்னேன் எல்லாம். சுரேஷ் தான் அந்த இந்த கெட்டப், இந்தா கண்ட இடத்துல கை வச்சா மரியாதை கெட்டுப்படும். ஆமா, அது அவர் தான். வாங்க, கண்ட இடத்துல கையை வச்சுன்னா மரியாதை கெட்டு போடும் உனக்கு. ஆமா, என்ன நாயனாரே அது? என்ன நாயனக்கார வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாயில வச்சு ஊத வேண்டியதானே? நீ ஊதுறியா இல்ல நான் ஊதுவா? அந்த பாட்டை வச்சு ஒரு காலேஜுக்கே சீஃப் கெஸ்டா போயிட்டு கூப்பிட்டு போனாங்க. சூப்பருங்க, இதெல்லாமா அப்டேட். சூப்பர் மாஸ்டர். ஸோ இது வந்து பர்சனலா ஒரு வார்ம் ஹக் எங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் மாஸ்டர். பண்ணலாமா, வரலாமா? ஓகே. இப்படி கட்டி பிடிச்சா போதாது, ஒரு ஸ்டெப்பா ஆடணும். நாங்கெல்லாம் ஆட மாட்டோம், நீங்க ஒண்டிதான் ஆடணும். நான் மட்டும் ஆடணுமா? ஆமா, ஏங்க நீங்க ஆடுறதான் பாப்பாங்க. நான் வந்து இப்ப அப்ளிகேஷன் கொடுத்திருக்கேன் பிரதர். அந்த அப்ளிகேஷன் எல்லாம் செல்லாது. ஏன் நீங்க என்ன சொல்றீங்க? செல்லாது. நான் சொல்லல மாஸ்டர், நான் வேணாம் மாஸ்டர், இவங்க நம்ம டீமுக்கு வேணாம், இவங்களுக்கு வேற டீமுக்கு. நான் மாஸ்டர் டீம் தெரியும்ல. நானும் மாஸ்டர் டீம் தான், எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி இன்னைக்கு ஒரு நாள் நீங்க மாஸ்டர் டீம் ஆயிடுவீங்களா? யார் பெருசிப்பா அடிச்சு காட்டுவோம், யார் பெருசிப்பா அடிச்சு காட்டுவோம் டான்ஸ் ஆடி. ஓகே, தேங்க்யூ சோ மச் மாஸ்டர். ரொம்ப ஸ்வீட்டா போச்சு. தேங்க்யூ சோ மச் உங்க எல்லாருக்குமே இந்த ஒரு மொமெண்ட் வந்து அழகாக்குனதுக்கு. ஹாப்பி பொங்கல்.